மாற்றுக்காணி எங்கே கொடுக்க போயினோம்? கேகேசியில் காங்கேசந்துறையில் கொடுப்பினியா? மாற்றுக்காணி என்றால் காங்கேசந்துறையில் கொடுப்பினியா? இல்லைத்தானே, பக்கத்து காணியெல்லாம் கொடுப்பினியா? இல்லாட்டி முதல் அவை கண்டு இருந்த காணி இருக்குத்தானே, அந்த காணியை சரி, இந்த காணிக்கு அளவாக அந்த காணியை எடுத்துக்கொண்டு வேறே ஒன்றும் செய்யலாண்டா வேறக்குரிய காணியை எடுத்துக்கொண்டு இங்கால அவைன்ற காணி இருக்குது, மிச்ச காணி வீட்டோடு சேர்ந்த காணியெல்லாம் அதுக்கு அடக்கி வச்சிருக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும். என்ன அதுக்காக இந்த மாற்றுக்காணியண்டா இதில் தரணும், உங்களுக்கு பக்கத்து காணிகளை தரணும். அவைன்ற உறுதியோடு இருக்கிற காணியும் சேர்த்தவங்களுக்கு தரலாம் தானே. நீங்கள் இந்த காணி இருக்கத்தக்கதை அடாத்த ஒரு காணிக்க வீடு கோயில் கட்டியிருக்கிறீங்க என்றால் அது நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி வளைக்கிறதுக்காக தான் அதை செய்திருக்கிறீங்க. ஆனால் மக்கள் இதில் ஒரு புத்த மதத்தோடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரஜையும் இல்லை. முழுக்க இந்துக்களும் கிறிஸ்டியனும் உள்ள பிரதேசம்தான். அதில் இவர்கள் மாற்றுக்காணி கொடுக்குறான்றதில் மறுகாணியை கொடுங்க, பிரச்சனை இல்லை, பக்கத்து காணியில் கொடுங்கோ, அந்த இஞ்சால் காணியை சேர்த்து கொடுங்கோ, இல்லாட்டி கேகசில் தாங்கோ. இஞ்சால் காணியன் நீங்கள் சொல்கிறது? இங்கால் காணியன்ட்டு அவைக்கண்டு ஒரு காணி இருக்குது இல்லை, பௌத்தவிக்கு விகார இருந்த இடத்து காணி ஒன்று இருக்குது. அது இருக்கத்தக்கதான் நாங்கள் காணி கட்டினவை. அந்த காணி கட்டின பொழுது அடாத்தா பிடிச்சி கட்டினவை. நயனாதிபதி விகாராதிபதியும் சொல்லி பார்த்தவை, கேட்க இல்லைவே, கட்டியிருக்கணும். அப்போ அது சட்டவிரோத கட்டம் தான். சட்டவிரோத கட்டுறம் தானே, அது சட்டவிரோத கட்டுறோம். சட்டவிரோதமாக கட்டின காணியை ஒழிய அவை மேலேயே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆட்சி மாற்றம். 19ஆம் ஆண்டு இவ கட்டத்து வாங்கினாங்க. 19ஆம் வேலியை உயர்த்தி அடைச்சி போட்டு மக்கள் குடியேற கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ தான் விட்டு வந்து கொண்டிருக்கணும், 4ஆம் தான் வந்து போய் கொண்டிருந்தது. அந்த நேரம் இவ உள்ளுக்கு அன்னைக்குள்ள ஆட்சி பிரச்சனைக்குரிய ஆட்சியாக இருந்தது. சரியோ, அப்போ அந்த நேரம் எங்களோட மக்கள் கொஞ்சம் இதே மாதிரி இருந்தால் இன்றைக்கு தைட்டிக உங்கள மக்கள் வந்திருக்கக்கூடிய சான்ஸ் இருக்காது. இளைஞர் ஜோதிகள் ஒரு தரம் இங்கே தைட்டிகளில் விரவ மாட்டணும், குடியேறியும் இருக்க மாட்டணும். சரியா, அந்த அரசாங்கம் இருந்திருந்தால் நாங்கள் யாரும் பயப்பட்டு கதைக்க முடியுமோ? என்னென்ன எங்களை எப்படி எங்களோட வாழ்க்கை போகணுன்றது தெரியாது. என்ன அப்படியான காலகட்டத்தில் தான் அது இருந்தது. அப்போ எல்லோரும் சொல்லி நம்ம என்னென்றால் ஏன் கட்டேக்க தடுக்க இல்லையண்டு, கட்டேக்க தடுக்கையில் காணாமல் போனால் என்ன செய்கிறது? கட்டேக்க தடுக்கிறவன் காணாமல் போனால் என்ன செய்கிறது? யாருக்கு பாதிப்பு? எந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பாக இருக்கும். என்ன மற்றவர்களுக்கு பாதிப்பாயிரும். அது அப்படி ஒரு 4 பேர் இல்லைன்னு சொன்னால் மக்கள் வரமாட்டாங்க, குடியேற மாட்டாங்களே. என்ன எங்கேயும் மூல முடக்கல் அடைஞ்சிருப்பான், இல்லாட்டி எங்கேயும் வெளிநாட்டு கூட தான் பார்ப்பாங்களே. என்ன இப்போ இந்த யாழ்ப்பாண எம்பி அர்ச்சனா சொல்லியிருக்கிறாரே, இந்து மதம் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லா மதத்தையும் கொண்டு வீட்டுக்கு வச்சுட்டு கும்பிடணும்னு இல்லை தானே. நாங்களும் போகிறோம் தானே. இப்போ மற்ற மதத்துக்கு, இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு எங்கள்ட இந்துக்கள் போய் நம்ம என்ன. ஆனால் அதுக்காக நாங்கள் மாற்று மதத்தையோ மாற்று மொழியோ நாங்கள் அவதூறு செய்யலை தானே. எங்கட கோயிலுக்கு கொண்டு இன்னொரு கோயிலை கொண்டு வச்சு கட்டுறாண்டா அது பிள்ளையான வாதம் தானே, அது பிள்ளையான வேலை தானே. எங்கட கோயிலுக்குள்ள இன்னொரு கோயிலை கொண்டு எங்கட காணிகள் கொண்டு கட்டுறதுன்றால் அதுவும் குடியிருப்பு வீட்டோட இருக்குது, காணி வீடும் அதுக்கு அடங்கி இருக்குது. அதெல்லாம் விடத்தானே வேணும். இங்கே சர்வாதிகாரம் கொண்டு கட்டி போட்டு பிறகு அர்ச்சுனா யார்? அர்ச்சுனாவுக்கு விவரம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? அர்ச்சுனா டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், அது வேறு பிரச்சனை. அர்ச்சனா டாக்டருக்கு தான் படித்தவர் ஒழிய அரசியல் தெளிவு இல்லை, அரசியல் படிக்க இல்லை. அவர் சாவச்சையில் ஒரு இதுதாண்டா இன்றைக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்குது. இதுதான் அவருக்கு நடந்த பிரச்சனை. எங்கட மக்களும் விளக்கம் இல்லாத 75% இன்றைய நிலைமையில் 75% தமிழ் மக்களே விளக்கம். உங்களுக்கு தெரியுமே, 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் இங்கே வாக்குரிமை கொடுக்க சொன்னவன் பார்லிமெண்ட்டில், அவங்களோட பார்லிமெண்ட்டில் அதை கேட்க சொன்னவன் வாக்குரிமை குடிக்க போகிறோன்ட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு ஒரு எம்பி எழும்பி கேட்டான், இவருக்கு வாக்களிக்க தெரியாதுண்டு. இலங்கை மக்களுக்கு வாக்களி தெரியாண்டா ஒரு புள்ளடி கூட தெரியாதுன்றதில் அர்த்தம். எதிர்காலத்தை சிந்தித்து செயற்படக்கூடிய அளவுக்கு மக்களை உறுப்பினரை தெரிவு செய்ய தெரியாதாக்கள் ஒன்று. அடுத்தது குடும்ப ஆட்சி. இதுக்குத்தான் இவைக்கு வாக்களிக்க தெரியுமோ இல்லையோ. நாட்டின் அபிவிருத்தியை, நாட்டை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவனை தெரிவு செய்ய தெரியாத மக்கள்லாம் இன்றைக்கு 60% மேலே இன்றைக்கு யாழ்ப்பாணம் அப்படி தான் இருக்குது. அதாலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமை மட்டுமில்லை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். அர்ச்சனா இந்த விஷயத்தில் தலையிட்டது சரியா? உங்களோட விஷயம் தலையிட்ட
விட்டாண்டால் அவர் தலையிடுற மாதிரி எல்லாம் விடணும். சும்மா வந்து தலையிடுறாண்டா இல்லை இருந்தால் நானும் போய் தலையிடலாம் தானே. கொண்டு அவர் வந்துனோண்டு அவைக்காக சாப்பிட்றாங்க வைக்கலாம் தானே. இன்றைக்கு எங்களோட வரலாற்றில் வேறு எடுத்து பாருங்க, எல்லாம் வந்து காட்டி கொடுப்பலான்னு போய் சேர்ந்தது என்ன ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இவரும் அப்படித்தான், இது ஒரு காட்டி கொடுப்புக்காகத்தான் வந்திருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது தான். அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாளும் வந்ததை பற்றி ஆராய்ஞ்சவரோ இதில் போல பிரச்சனை 1.5 வருஷமாக அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடி கொண்டு இருக்கு மக்களோட சேர்ந்து. அவங்க வந்து செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது இவருக்கு என்னென்னு தெரிய வந்தது. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தெரியாது இவருக்கு என்ன தெரியும். இவர் ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல போய் தலையை நிமித்தினா காணுமா? அப்படி தான் சாவச்சேரியே சும்மா ஒரு சரி உள்ளதை சொன்னா நீ அது உன்னோட சம்மந்தப்பட்ட டாக்டரோட சம்மந்தப்பட்டது. இதுக்கும் அரசியலுக்கு நீ வந்து அரசியலில் கூத்தடிச்சு கொண்டு இருக்கின்றது என்ன கைது செய்யப்படுற? நீ என்னது கைது செய்யப்படுற? அப்படிப்பட்ட நீ வந்து கதைக்கிறாண்ட உனக்கு என்ன தெரியும்? வரலாறு என்ன தெரியும்? நேற்று இந்த விடயத்துக்கு நேற்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி ஜனாதிபதியின் வாயால் கிடைக்குமென்று தான் எங்கண்ட முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் சரியான அந்த முடிவு வர்ற நேரத்தில் அர்ச்சுனா எம்பி இவரை தலையிட்டு குறுக்கிட்டு இது பொதுமக்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது நட்டகிட்ட கொடுத்து இதை முடிச்சிடுவோம்னு சொல்லி இந்த களத்தில் இல்லாமல் அந்த புத்தகோயில் பிரச்சனையில் களத்தில் இல்லாமல் இவ்வளோ காலமும் நாங்கள் செயற்பட்ட விஷயங்கள் தாண்டி அவர் நேற்றே ஒரு சாதாரண விஷயமாக கட்டத்தில் இருந்து யோசிச்சுட்டார். நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு இதன்று செய்ததை அவர் குழப்பிட்டாருன்ற மாதிரி தான் என்ற கருத்து நான் தெரிவிக்கிறேன். மற்றது அர்ச்சுனா எம்பி இந்த தையிட்டி விகார சம்பந்தமாகவோ தேர்தலுக்கு முன்னோ பின்னோ இந்த இடத்துக்கு வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் தையிட்டி ஊரில் வந்து செய்யலை. அவரோட முகநூலில் அவர் வலைதளங்கள்லேயோ எந்த இடங்கள்லையும் அவர் பிரசுரிக்க இல்லை. அவர் இந்த இடத்துல வந்து தீர்வு எட்டுற நேரத்தில் தீர்வு கிடைக்க மக்களுக்கு தையில் மக்களுக்கு தீர்வு கிடைக்காம செய்து விட்டுட்டார். இதுக்குரிய கண்டனத்தை தான் நாங்கள் தையிட்டி மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றோம். இல்லை, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது வந்து எங்களோட இடம், அதை வந்து காணி உள்ளாக்கள் வந்து பூர்வீகமாக பரம்பரையாக இருந்து வரினோம். இதே நேரம் டாக்டர் அர்ச்சுனா சொன்ன மாதிரி மாட்டுக்காணி வழங்கி கொண்டு போகிறோன்னா நாங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் மாட்டுக்காணி வழங்கும். எங்களுக்கு வந்து இந்த தையிட்டிலே தான் எங்களுக்கு காணி, அந்த காணி தான் தேவை. இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதை தான் அர்ச்சுனா டாக்டர் செய்திருக்கிற ஒழிய ஜனாதிபதி வந்து நிற்கிற நேரம் இதை வந்து நாங்கள் கடைசி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இது வந்து பரம்பரையாக வந்து இங்கே வந்து இருந்துட்டு இந்த யுத்தத்திற்கான தான் இடம்பெயர்ந்து போன வழியா அதுக்கு பிறகு வந்து எங்களோட காணிகளை தராம விட்டுட்டு அதுக்குள்ள வந்து அத்துமறி வந்து விகாரியை கட்டுறது வந்து பிள்ளையான விஷயம் தானே. அப்போ அதை வந்து இது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இந்த இந்து மதம் வந்து எம்மதத்துக்குன்னு சம்மதம் பண்ணிருக்கு, எனவே அங்கே விகாரை இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, ஆக்களுக்கு நட்டரை கொடுத்தா போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டிலையா நீங்கள் இருக்கிறீங்களா, அல்ல இந்த விஷயத்தை எப்பயாவது அர்ச்சுனா எம்பிக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை இல்லை, இது வந்து இவர் வந்து இப்போ தானே வந்தவர். இந்தலானாலும் மக்கள் பிரதிநிதி இப்போ தான் தெரிவு செய்யப்பட்டு மக்களுடைய கருத்தை கேட்ட அப்புறம் தான் அவர் இது தனிப்பட்ட முறையில் தான் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாவளியே. இப்போ அதில் இருந்த உரிமையாக இப்போ இத்தனை இருக்கிற காணி, அதாவது சுவீகரிப்பட்ட காணி வந்து உரிமையாளரோட கலந்துரையாடின அப்புறம் தான் இவர் கதைச்சிருக்கிறார் இல்லை தானே. இப்போ வைக்கின்ற ஒரு உணர்வு இருக்குங்க தங்கட பூர்வீகத்தில் இருக்கிறது. இது அர்ச்சுனா வந்து தனிப்பட்ட கருத்து, இவர் மக்கள் பிரதியான தண்டை இதை வந்து பாப்புலாரிட்டி பண்ணுறதுக்குரிய இதை செய்கிறார் ஒழிய மக்களிட இது வந்து தனிப்பட்ட அவற்ற கருத்து தான் ஒழிய மக்கள் ஆலோசித்து தான் மக்கள்கிட்ட கருத்தாக இருக்குது. இது நாங்கள் வந்து உண்மையாக அர்ச்சுனா டாக்டர் தண்டை எழுந்தமானத்துக்கு செய்த வேலையாக தான் இருக்கொழிய ஒரு முடிவு வேறு இவ்வளோ நாளும் போராடி ஒரு இரண்டத்துக்குரிய பிரயோசனத்தை வந்து எடுக்க முடியாமல் போயிட்டு